சரி, இப்போ முக்கியமா பாஜக இன்னொரு நிகழ்வு இந்த நயினா நாகேந்திரனை போட்டது தொடர்பான விஷயங்கள் தான். இப்போ அதனுடைய சோசியல் இன்ஜினியரிங் ஃபார்முலா என்ன சார்? ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவி இந்த கூட்டணியில இருக்காங்க. பட் ஆனா முக்கியமா அதிமுகவோட உள் விவகாரங்கள்ல நாங்க தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. இனி அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல. இப்ப நயினா நாகேந்திரனை கொண்டு வந்தோடைய திட்டம் என்ன? நயினா நாகேந்திரன் கொண்டு வந்தது பிஜேபிக்கு அதோட ஸ்பேஸ் வந்து முக்குலத்தூர்ல எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கு லாபம் தான். அமைச்சரா இருந்தவர், பாப்புலரா இருந்தவர், அந்த ஏரியாவில் செல்வாக்குள்ளவர். அதை விட வலிமையா கொங்கு மண்டலத்துல பாஜக இருந்தாங்க. அண்ணாமலை கண்டினியூ பண்ணிருக்கலாமே. அதோட செல்வாக்கானவர். தென் ராமநாதபுரத்துல 30% வாக்கு மேல எடுத்தவர், திருநெல்வேலியில 30% மேல வாக்கு எடுத்தவர். சோ அவர் வந்து தகுதியானவர் தான். நாங்க அண்ணாமலை கண்டிப்பா பண்ணிட்டு தான் சொன்னோம். வேற மற்ற மாற்றத்தை நம்ம யோசிக்கல. மாறி வந்த நயினா நாகேந்திரன் சாப்பிட்டு அவர் வந்து கட்சியை முக்குலத்தூர் மத்தியில கொண்டு போகக்கூடியவர் தான். பட் அவரு பன்னீர் எடப்பாடி பன்னீர் தினகரன் கம்பேரிசன் அது டிஃபரெண்ட். அது டிஃபரெண்ட். சரி, இப்போ இதுல இவங்களுக்கான உள்கட்சி விவகாரம் நாங்க தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொல்லிட்டாரு. நீ ஓபிஎஸ் டிடியோட நிலை என்ன? ஓபிஎஸ் ஈசிய லீடரான ஒரு 1% வாக்கு தான் எடுத்தாலும் கூட அதிமுக 33% வாக்கு அடி வாங்குறதுக்கு ஓபிஎஸ் தான் காரணம். இதுவும் எடப்பாடிக்கு வெற்றி தானே? கண்டிப்பா. அவரு 4 மாங்காய் அடிச்சவரு 5-6 அடிச்சுட்டாரு. சிங்கம் காலமாடு மாதிரி ஒரே ஸ்ட்ரோக்ல எல்லா காலமாடும் ஒன்னா நின்றுதான் அவரை ஃபைட் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப என்னன்னா மோடிக்கு அந்த 20% வாக்கு பாஜக கண்ண மறைச்சு இயல்புதானே. நாங்களே டெய்லி மேக்சிமைஸ் ஆன்டி மோடி தத்துவார்த்த சிபிஎம் சொல்லும் போது மினிமைஸ் ஆன்டி மோடி நம்ம சொல்லும் போது அதுக்குள்ளதான் நம்ம நிற்க முடியும். அப்படி 20% வாக்கு மோடி எதிர்ப்ப டைல்யூட் பண்ணா ரவீந்திர சாமிக்கு அது வெற்றி தான். சீமானை காட்டி எடப்பாடியை கொண்டு வந்துட்டாங்கன்னா அது அவனுக்கு வெற்றி தான். செங்கோட்டையனை காட்டி அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு வெற்றி தான். இயல்பா ராமதாஸுக்கு பார்கவனிக்கு பவருக்கு பயந்து இங்க வந்துட்டாருன்னா அதுவும் ஒரு நிகழ்வு தான். விஜய்க்கு உள்ள ஓவர் இம்பார்ட்டன்ஸ் பலம் நிரூபிக்காதவருக்குள்ள அதை இது பண்ணி இங்க வந்துட்டாருன்னா அதுவும் ஒரு நிகழ்வு தான். அண்ணாமலை என்டிஏ உருவாக்கிடுவாரோங்கிற இதுல வந்துட்டாருன்னா அதுவும் ஒரு காரணம் தான். மல்டிபிள் ரீசன்ஸ் எல்லாம் அது வருது. குறிப்பா எங்க இது மோடி சசிகலாவை கிராக்டவுன் பண்ண மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோங்கிற 8 ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோங்கிறதுல அவர் உள்ள வந்தது எங்களுக்குள்ள வெற்றியாதான் நாங்க கருதுறோம். இந்த லாஜிக் தான் சார் எனக்கு. இப்ப சப்போஸ் இப்ப எடப்பாடி வரலனா கூட சீமான் எப்படி சார் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க? சீமான என்டிஏ கூட்டணிக்கு தலைவர், என்டிஏ உடைய பிரதமர், சரி முதலமைச்சர் வேட்பாளர்னு பாஜக எப்படி சார் ப்ரமோட் பண்ணுவாங்க? விஜயகாந்த் வந்து திருமாவளவன் கூட கூட்டணி சேரதிலே விருப்பம் கிடையாது. விஜயகாந்த் என்ன சொன்னாருன்னா ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னாரு. நான் சண்முகனூர் முக்குலத்தோர் தம்பி திருமலர்ல இருந்தாப்புல அவரை வச்சு 30 தொகுதிகளில் விஜயகாந்த் திருமாவளவன் சேர்ந்தா அதிமுக 3வது பேருன்னு அந்த சிதம்பரம் ரிசல்ட் எல்லாத்தையும் வச்சு 2006க்கு முன்ன ஒரு ஹெட்லைன் அடிச்சுட்டேன். பதறிட்டாங்க ஜெயலலிதா, நடராஜன் எல்லாருமே. திருமாவளவனை பிடிச்சிட்டு வந்து அந்த கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. உண்மையில விஜயகாந்தும் திருமாவளவன் அங்க சேர்றதாட்டே இல்ல. டெல்லி நண்பர்கள்ட்ட கேட்டுதான், காங்கிரஸ்காரங்கள்ட்ட கேட்டுதான் முடிவு பண்ணுவோன்னு சொன்னாரு. நான் கலைஞருக்கு வந்து பத்திரிகை செய்தி மட்டுமல்ல நேரடியாவே கலைஞர் குடும்ப நண்பர்கள் இது மூலமா வந்து நீங்க ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் சேர்ந்தா 40 தொகுதியும் ஜெயித்துரும், உங்களுக்கு தலையே போயிடும். தலைன்னா கலைஞர் 2 கோடி வாழணும்னு மனசார என்னைக்கு நினைச்சு அவரை வாழ்த்தினவன். இந்த இதுக்காக சொல்றேன் 40 சீட்டும் போயிடும். ஆனா ராமதாஸ் ஜெயலலிதாவோட சேர்ந்தா உங்களுக்கு வடக்க ஒரு விரல் இந்த மாதிரி மிஞ்சி போனா ஒரு கை இந்த மாதிரி போகும், ஒரு 5-6 சீட்டு போகும். அதனால ராமதாஸ் ஜெயலலிதா மடியில கட்டிருங்கிற மாதிரி நம்ம கலைஞர்கிட்ட சில விஷயங்களை ஆர்கியூ பண்ணும் போது கலைஞர் என்ன பண்ணிட்டாருன்னா, எப்பா இந்த நாடார் வக்கீல் வந்து இவனே விஜயகாந்த் வீட்டுல காவல் காத்து கிடந்து கூட அந்த அம்மாவையும் ஜெயலலிதாவும் சேர்த்து வச்சிருவான்ப்பா, அதனால ராமதாஸையே தள்ளி விட்டுட்டா அதை நம்ம தடுத்துடலாம்னு சொல்லி இதே கமெண்ட் சொன்னது. அவன் வேற வேலை வெட்டி இல்லாம இது செய்வான்பா அந்த நாடார் வக்கீல். ஒருத்தர் வந்து முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் மறைந்த நண்பர் நகைமுகன், அவரை சொல்லும் போது அந்த அவரு 3 ஜாதிக்கு தான் ஓட்டுண்டும் பாரு, இவன் எல்லா ஜாதிக்கும் ஓட்டுன்னு சொல்லுவான்பா, ஏதாவது பண்ணிடுவான்னு கலைஞர் சொல்லுவாரு. அந்த கலைஞர் அந்த இடத்துல சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு பாமகவை அதிமுக தள்ளி விட்டுட்டாரு. ஆனா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்க்கிறதாட்ட எண்ணம் இல்லை. விஜயகாந்த் சேர்க்கிறதாட்ட எண்ணம் இல்லை. ஜெயலலிதா என்ன நினைச்சாங்க, விஜயகாந்த் மக்களவையில அடி வாங்கட்டு சட்டமன்றத்தில் நம்மகிட்ட இறங்கி வருவாருன்னு தான் ஜெயலலிதா நினைச்சாங்க. மக்களவையில சேர்த்து 5-6 எம்பி வந்துட்டுன்னா சட்டமன்றத்துல சிஎம் பண்ணி போயிருவாங்க, நம்மளை பாதிக்கிட்டு தான் நினைச்சாங்க. ஆனா கலைஞர் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில பாமகவை ஜெயலலிதா அனுப்பி விட்டுக்கிட்டு விஜயகாந்தும் ஜெயலலிதா சேரா பார்த்துட்டாங்க. எங்க ராஜதந்திரத்துல எங்க இதுலயும் டாக்டர் ஐயாவை மனிதநீதிக்கு மனிதநீதினு 98ல அவருக்கு கலைஞரை வீழ்த்த நினைக்கும் போது அவருக்கு ஜெயலலிதா ஒரு கூட்டணி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து 4-5 ஆக்கி விட்டாங்க. எங்க அறிவு ஆற்றல்ல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில கலைஞர் மைண்ட்ல பிளே பண்ணி
அவரை வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயாவை சீரவாக்கி விட்டுட்டோம். ஒரு சீட்டும் அவர் ஜெயிக்கல. சோ மனிதனுக்கு மனிதன் நாங்க பண்ணணுங்கிறத சொன்னோம். அதே மாதிரிதான் இந்த பேட்டலி ஸ்பாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி, ரவீந்திரன் துரைசாமி, PM மூலானுக்குள்ள செல்வாக்கு, டாக்டர் பண்டாரி, மற்றபடி ஐபிஎல் உள்ள டைரக்டர்ஸ், அவங்க வேண்டியவங்க எல்லாத்தையும் வச்சு இதை அவன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டான்னா நம்ம 3வது பேரு ஒண்ணு எடப்பாடி நினைச்சுட்டா போதும். த பேட்டல் இஸ் பாட் இன் த மைண்ட் ஆஃப் டாக்டர் கலைஞர். அவர் ஜெயலலிதாவும் விஜயகாந்த் சேர்ந்துருவாங்க நினைச்சாரு, ராமதாச தள்ளி விட்டுட்டாரு. நம்ம ராமதாச அவ்வளவு தொழிலையும் காலி பண்ணிட்டோம். நம்ம அறிவு ஆற்றல் நிதானமா துணிச்சாளன் செயல்பட்டது. அதே மாதிரி திருமாவளவனை ஜெயலலிதா கிட்ட கூட்டணி வைக்க காரணம் விஜயகாந்த் திருமாவளவன் சேர்ந்தா 30 சீட்டு ஜெயலலிதா 3வது பேர் வாங்கன்னு நம்ம வரதமலத்தை சொல்லும் போது ஜெயலலிதாவும் நடராஜனும் பயந்துடுறாங்க. சோ இந்த அரசியல் களம்ங்கிறது தெருவில் பேசுறது வேற. கலைஞர் சான்ஸ் எடுக்க முடியாது, புரட்சி தலைவி சான்ஸ் எடுக்க முடியாது. புரட்சி தமிழரா? புரட்சி தமிழர் எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது. மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாருங்க விஷயத்துல. தம்பி சொல்லிடலாம் இதுக்கு சான்ஸ் இல்ல, அது இல்லன்னு. நீங்க இந்த ரூம்ல இருந்து என்ன வேணாலும் சொல்லிடலாம். ஒருவேளை நடந்துட்டுன்னா நம்ம 3வது பேருமோங்கிற அச்சம் எடப்பாடி மனசுல வரும். இந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியதான் தாளிங்க நாடார் தொண்டன் வந்து துணிச்சலா நின்னு ஜெயலலிதா மைண்ட்ல பிளே பண்ணேன், கலைஞர் மைண்ட்ல பிளே பண்ணேன், எடப்பாடி மைண்ட்லயும் பிளே பண்ணி மோடிக்கு 20% ஆன்டி மோடி ஓட்ட ப்ரோ மோடி ஓட்டாட்டு டேவிட் பண்ணி விட்டுருக்கேன். மோடிக்காக நான் செய்த சாதனை. ஆனா எடப்பாடி தரப்புல இருந்தும் நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. நயனா நாகேந்திரனை மாத்தணும், அதுக்கப்புறம் அண்ணாமலையை மாத்தணும் கூடாது, அதான் அண்ணாமலையை மாத்தணும், நயனா நாகேந்திரன் கண்டினியூ பண்ணி நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் அவங்க தரப்புலயும் எங்க கட்சிக்குள்ள வராதிங்கன்ற மாதிரி எல்லாம் வச்சு அது எல்லாத்தையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்கல்ல பாஜக. அதாங்க காம்ப்ரமைஸ்னா 2 தரப்பும் விட்டு கொடுத்தானுங்க தீரணும். ஒரு எல்கை பிரச்சனை, ஒரு ஏரியா பிரச்சனை வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்க, அது செய்ய முடியும். அதுல ஒண்ணும் நாம யாரையும் டம்மி இன்னும் இது ஒண்ணு எடப்பாடி என்னைக்குமே சொல்லல. நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலையை விடவுமே எடப்பாடி நமக்கு வேணும்னு டெல்லி தலைமை நினைக்கிறேன். 20% அண்ணாமலையை தன்னை காப்பாத்துறதுக்கு இல்ல, அண்ணாமலையை 24 தேர்தல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நெருக்கி 20% கொண்டு வந்து காமிச்சிட்டாரு. அது மோடிக்கு ஓட்டு அண்ணாமலை தலைமையில கிடைச்சது. அதுல தமிழிசைக்கு பங்கு இருக்குது, கட்சிக்குல நயனாருக்கு பங்கு இருக்குது, எல்லாருக்குமே பங்கு இருக்குது இல்லையா அதுல. பட் இது எடப்பாடி எடுத்த இண்டிவிஜுவல் ஓட்டும் அவருக்கு இண்டிவிஜுவல் ஓட்டு இல்ல, சீமானுக்கு ஓட்டு மாதிரி. சீமானுக்கு ஓட்டு அதோட மேலானது, அது ஒரு இண்டிவிஜுவல் ஓட்டு தானே, அதுல சிங்கிள் லீடர் இல்ல, இது பவர்ஃபுல் பிரசிடென்ட் தானே இவரு. சோ இது நம்ம ஆளுதான் அண்ணாமலை. அவர் வெளியே இருந்து 20% நம்ம எதிர்ப்பு போட்டு வருது இல்ல, இது நம்ம ஆதரவு ஓட்டு. இந்த ஆதரவு ஓட்டு அண்ணாமலைங்கிற இதை அண்ணாமலையும் பயன்படுத்தி எடப்பாடி 20 உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அல்டிமேட்டா டெல்லி பாஜகவுக்கு ஆன்டி மோடி 20 எங்களோட ஸ்ட்ராட்டஜி படி டைல்யூட் ஆகுது இல்ல. டு பி பிராங்க் அண்ட் ஓப்பன், கம்யூனிஸ்ட் சொன்னதும் மினிமைஸ் ஆன்டி மோடிங்கிற ஸ்ட்ராட்டஜி கொடுத்தது நாங்க தான். ஆனா இப்போ அமித்ஷா அவர் கொடுக்கிற ப்ரொஃபைல் ரொம்ப பெருசா இருக்கே, அப்ப பாஜகவும் அவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. மோடிக்கு பலமா இருந்தா கூட இது சட்டமன்ற தேர்தலுங்கும் போது எடப்பாடியோட கைதானே ஓங்கி இருக்கும். அங்க பாஜகவோட ரோலே ஒண்ணுமே இருக்காது இல்ல. அந்த இடத்துல நீங்க ஒரு 10 சீட்டோ 20 சீட்டோ நீங்க வாங்கிக்கோங்கன்னு எடப்பாடி சொன்னா அதை கேட்டுக்கிற இடத்துல தானே பாஜக இருக்காங்க தமிழ்நாட்டுல. 40 சீட்டு ஜெயிப்போம் கூட்டணி ஆட்சின்னு இன்னைக்கு நயனார் சொல்லியிருக்காரு இல்லையா. நயனார் வந்து தலைவரானதும் அதை அசெப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல பேசின நயனார் தான் நம்ம விமர்சனம் பண்ணணும். இப்ப தலைவராகி நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்பு பண்ணி பாஜக பெருமை நிலைநாட்ட இருக்கக்கூடிய நயனாரை நம்ம ஆதரிக்க தான் செய்யறோம். அதுல அவர் அச்சீவ் பண்ணு தான் நம்ம அவருக்கு துணை நிற்க தயாரா தான் இருக்கிறோம். அப்ப அதுல அவரு தெளிவா நிற்கணும், அதுக்கு அண்ணாமலையும் துணையா நிற்கணும், பாஜக டீமும் துணையா நிற்கணும். அதுல நம்ம பாஜக அச்சீவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய சீட்டா அதான் எடப்பாடி கொடுப்பாரு. அவரு வந்து சீமானிக்குள்ள 4வது போயிருக்கிறாரு கன்னியாகுமரியில. இப்ப புதுச்சேரியில சீமானிக்குள்ள 4வது போயிருக்கிறாரு. தென் சார் அது நாடாளுமன்ற தேர்தலோட வந்த சட்டப்பேரவை தேர்தல், நாடாளுமன்ற வந்த சட்டப்பேரவை தானே எம்ஜிஆர் பனைமரத்து பெட்டியில ஜெயித்தாரு. எம்ஜிஆர் வந்து இங்க திருவட்டாறுல கூட்டணி ஜெயித்தது, ஜெயலலிதா அம்மையார் நத்த விஸ்வநாதன் விட்டு ஜெயித்தாங்க. இவரே வந்து நாடாளுமன்றத்தில் 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமும் 72 சீட்டை கூட்டணியோட வெற்றி பெற்று கொடுத்தவர் சார் அவரு. நீங்க ஒரு 24 நடந்த ஒரு 2 இடைத்தேர்தல், அதுல 3வது இடம் போய் அதுக்கு பிறகு 5 வருஷம் அரசியல் நடந்திருக்குங்க. அதுக்கு பிறகு கூட இருந்த பாமக எங்களுக்கு உங்களால லாபம் இல்ல, எங்களாலதான் உங்களுக்கு 35 சீட்டு லாபம்னு வெளியேறி இருக்காங்க. இவரு பாமகவை மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு திமுக போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லி இருக்கிறாரு. பாஜகவுக்கும் இவருக்கும் பெரிய மோதல் நடந்திருக்குது. இவரு பாஜக மைனஸ் பாஜகவெல்லாம் தான் தோத்தம்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, சிபி சண்முகம் சொல்லியிருக்காரு. உங்க மேலயும் என் மேலயும் அதுக்கு வழக்கு கூட சிபி சண்முகம் பேசினாரு. அது பேசின எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்குது, பாத்துக்கலாம். அது இப்ப நீதிமன்றமே கலவரம் வரலாம்னா அதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்னால நான் கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். மோடிக்காக
மோடிக்கு எதிராக மத முரண்பாட்டை பேசினவருக்கு எதிராக ஜாதி முரண்பாடை பேசி மோடிக்காக நான் தாங்கிக்கிட்டு அந்த கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன். மோடிக்கு அது தெரியும், தெரியப்படுத்திட்டு இருக்கிறேன். சி வி சண்முகம் மத முரண்பாடை சொல்லும் போது நான் ஜாதி முரண்பாடை சொல்லி அடிச்சேன். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் அங்க நடந்த பிறகு மீண்டும் வராங்க. வரும்போது 19லயும் ஒன்னாதான் இருந்தாங்க, 21லயும் ஒன்னாதான் இருந்தாங்க. இப்போ 24 அவங்க 19.4 எடுத்துதான் வராங்க. அது தமிழ்நாடு ஃபுல்லா யூனிஃபார்மா இல்ல. தமிழ்நாட்டுல சவுத்து சிட்டி மேற்குல வந்து பாஜக எழும்பி இருக்குது. சோ இதை காட்டி ஹார்ட் பார்கெனிங் பண்ணதான் செய்வாங்க. பார்கெனிங் எப்படி முடிது என்ன வருதுங்கிறத டு பி சீன். பட் அண்ணாமலையும் ஹார்ட் பார்கெனிங் பண்ணு நினைக்கிறாரு. நயினாரும் இன்னைக்கு 40 சீட்டு ஜெயிப்போம், கூட்டணி ஆட்சியில பங்குங்கிறத அருமையா சொல்லிட்டாரு. அண்ணாமலை அவரை தனிச்சு விட்டு 3வது தள்ளிடலாம்னு நினைச்சாரு. நயினாரு அவரையும் அரவணைச்சு நமக்குள்ள உரியதையும் வாங்கி நம்ம அரசியல் பண்ணுவோம்னு அண்ணாமலை நினைக்கிறார். சோ ரெண்டு அப்ரோச்சுமே எங்க அப்ரோச்சும் அண்ணாமலை அப்ரோச்சும் ஒண்ணு. நயினார் அப்ரோச் அதுல இருந்து மாறுபட்டு சூழ்நிலை தக்கன இருந்தாலும் 2029 மோடி இங்க சாதிக்கணுங்கிறதான் நோக்கம். அப்ப 20% வாக்கு உள்ள வந்ததை இந்துத்துவமயமாட்டாக்கி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா அவரை வச்சு பேசினாரு, நீட்டுக்கு ஆதரவா அவரை வச்சு பேசினாரு, டீலிமிட்டேஷன் மேட்டர்ல ஸ்டாலின் பண்ற தவறுங்கிறத அவரை வச்சே சொன்னாரு. ஏன்னா டீலிமிட்டேஷன் மேட்டர் தான் ஸ்டாலின் வந்து மோடி இரிட்டேட் பண்ண ஒரு இடம் மட்டும் நாங்க பாக்குறோம். அவரு டீலிமிட்டேஷன் வட இந்தியா தென்னிந்தியா மேட்டர் இல்ல. இன்னைக்கு வாஜ்பாய் காலத்து பாஜகவோட இன்னைக்கு தென்னிந்தியாவில வந்து மோடி காலத்துல வளர்ந்தாச்சு. அப்போ வளர்ந்திருந்து கர்நாடகா ஜெயித்திருந்தாங்க, இப்ப கர்நாடகா 3 தடவை ஜெயித்திருந்தாங்க, தெலுங்கானாவில் ஜெயித்திருக்குது, ஒடிசாவில ஜெயித்தாச்சு, ஆந்திராவில பிஜேபி அணிதான் ஜெயித்திருக்குது. இதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஜெயிக்கணும், கேரளாவிலும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப டீலிமிட்டேஷன் ஒரு இஷ்யூ ஆகும் போது பாஜகவுக்கு நார்த்ல லாபம் வந்தா சவுத்ல நஷ்டம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸ்டாலின் அதை இஷ்யூ ஆக்குறதும் இந்த பாஜகவின் முடிவுக்கு அதுவும் ஒரு காரணம். சரி, இல்ல இன்னொன்னு வந்து நேத்து பிரேமலதா பேசும்போது இந்த கூட்டணி தொடர்பா பேசும்போது அவங்க பெருசா புரி கொடுக்க மாட்டாங்க, அப்புறமா பாத்துக்கலாங்கிறாங்க. பாமகக்குள்ள ஏற்கனவே நிறைய சிக்கல்கள் போயிட்டு இருக்கு, 2 பேருக்கு சண்டை அது இதுன்னு விஷயங்கள் வருது, வெளிப்படையாவே அந்த மோதல் வந்துருச்சு. சோ இந்த இப்போ 2019 அமைஞ்ச அதே கூட்டணி திரும்ப அமைய வாய்ப்பு இருக்கா? பெருசா பிரேமலதா பிடி கொடுக்க மாட்டாங்கன்னு ஏன்ட ஒரு கேள்வியை கேக்குறீங்க தம்பி. இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போது பிரேமலதா நீங்க என்ன சொன்னீங்க? அவங்களோட கூட்டணியில இருக்காங்கன்னு. இல்ல தம்பி, அவங்க இல்ல, அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணு அவங்களுக்கு எது நன்மையோ அதை பாக்குறாங்க. அதுல பல நுணுக்கமா அவங்க தேடி எடுத்து பெரிய டீம் போட்டு எது போனா நமக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகி சீட் கன்வெர்ட் ஆகும் எல்லாமே அவங்க பார்த்தான் செய்யறாங்க. அதை அவங்க தெளிவா இன்னும் 1 இயர் கழிச்சு இதுன்னு சொல்லுவாங்க. அவங்க மூவை வந்து அட்ராக்ட் ஆன மூவ்ங்கிறத நம்மளே பாராட்டணும். அவங்களும் அதை உணர்றாங்க. அவங்க இப்போ திமுக ஆப்ஷனையும் ஓபன் பண்ணிருக்காங்கன்னா பொன்முடி அராஜக செயலை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. பட் மினிஸ்ட்ரியை விட்டு எடுக்க சொல்லல, நான் மினிஸ்ட்ரியை விட்டு கூட எடுக்கணுங்கிறத என்னோட கருத்து. அதுக்கு அடுத்தபடி அவங்க அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினை பாராட்டுறாங்க. சோ அவங்க திமுக ஆப்ஷனையும் ஓபன் பண்ணிட்டாங்க, பட்ஜெட்டை பாராட்டிட்டாங்க, தென் சட்டம் ஒழுங்கு இதுல ஸ்டாலின் நடவடிக்கை பாராட்டிட்டாங்க. சோ அவங்க திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாங்க, என்டி ஆப்ஷனை ஓபன் பண்ணாங்க. அதிமுக இருந்துகிட்டு இப்ப என்டியும் அதிமுகவும் சேர்ந்த பிறகு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபருக்கு அவங்க தயாரில்லை. அவங்க திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணி தான் அவங்க அரசியல பண்றாங்க. நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ். எடப்பாடி இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். எடப்பாடி இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட். வெரி டஃப்பான பொலிட்டிஷியன். நம்ம அதைத்தான் சொல்றோம். அப்போ இன்னைக்கு பிரேமலதா வந்து டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டாக்டர் ஐயாவும் டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு. எந்த அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர் நீட்டு, மும்மொழி திட்டம், டீலிமிட்டேஷன் இதெல்லாம் வச்சுக்கிட்டே ஸ்டாலின் விமர்சனம் பண்ணாரோ அந்த இஷ்யூவை சொல்லி திமுக ஆப்ஷனை டாக்டர் ராமதாஸ் ஓபன் பண்ணிட்டாரு. ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டால ஸ்டாலின் ஒண்ணு திருமாவளவன் விட்டுருவாருன்னா உடனே அப்படி அர்த்தம் இல்ல. ஆப்ஷன் ட்ரை பண்றாங்க, ஆப்ஷன் ஓபன். அது மெட்டீரியலைஸ் ஆகுங்கிறதுல எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது. எடப்பாடி ஒருவேளையில டாக்டர் ராமதாஸ் வந்து கலைஞரை விட்டுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார்கிட்ட 2000 உள்ள போன மாதிரி போயிட்டாருன்னா இப்ப எந்த அணியிலும் அவர் இல்ல. அப்போ ராமதாஸ் சான்ஸ் எடுக்க முடியாது, சாரி எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது. இதுதான் இந்த ஆப்ஷன் மெட்டீரியலைஸ் ஆகுமா ஆகாதாங்கிறதுல உடனே நம்ம என்ன சொல்லுவோம், திருமாவளவனை விட்டு வெற்றி பெற விட்டுட்டு ஏன் ராமதாஸை எடுக்க போறாங்கன்னு நம்ம சொல்லுவோம். எடப்பாடிக்கு ஒருவேளையில குறைஞ்ச சீட்டுக்கு ராமதாஸ் போய் கம்பைன் பண்ணிட்டாங்கன்னா என்ன நிலைமை ஆகுமோ, அப்ப ராமதாஸை 35-40 கொடுத்தாது நம்ம எடுப்போங்கிற மாதிரிதான் எடப்பாடிக்கு மைண்ட் போகும். இதுதான் சீமான் விஷயத்திலையும். நீங்க நடக்குமா நடக்காதாங்கலாம் பிரச்சனை இல்ல, முடி எடுக்கிறவன் மனம் கலங்கிட்டான்னா போதும். ஜெயலலிதா மனம், நடராஜன் மனம் கலங்கிட்டா போதும். விஜயகாந்த் திருமாவளவன் சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவாங்களோன்னு நடராஜன் நினைச்சிட்டா போதும்.
ஜெயலலிதா அவர் கரெக்டா பாத்துக்குவாரு. அதே மாதிரி கலைஞர் மனம் கலங்கிட்டா போதும், நாடார் வக்கீல் ரவீந்திர துரைசாமி விஜயகாந்தி ஜெயலலிதா சேர்த்து விட்டு தான் வேற வேலை பார்ப்பான், என்ன லாபம் வருமோ வராதோ இதை முழுமூச்சா செய்வான்னு நினைச்சிட்டா ராமதாஸ அதிமுக பக்கம் தள்ளி விட்டு அவர் வெற்றியை பெற்றுக்குவாரு. அதே மாதிரிதான் எடப்பாடி விஷயத்தில் இந்த பேட்டில் இஸ் பாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. அதுதான் சீமான் மேட்டர் நம்ம எடப்பாடிக்கு கிளியை ஏற்படுத்தணும். and he came to BJP with his conditions fulfilled. சரி, இப்ப நிறைவா இப்போ இந்த ஓராண்டுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி உறுதியாயிருச்சுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம், தேர்தல் சமயத்துல கூட இதை பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி ஒரு பார்வை சொல்லப்படுது. அது எப்படி பாக்குறீங்க? அது டீலிமிட்டேஷனை பற்றி ஸ்டாலின் பேசுனதும் நம்ம ஸ்டாலினுக்கு இங்க ஒரு ஃபைட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக 20% NDA உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவரும் மோடி சசிகலா வீழ்த்துவாங்கிறத தெளிவா சொல்லி அடிச்சவன் சீமான ப்ரொஜெக்ட் பண்ண வச்சிருவானுங்கிற இதுல அவரும் உள்ள வந்துட்டாரு. சோ சீமான காட்டி மோடிக்கு பெரிய நன்மையை ரவீந்திர துரைசாமி செய்து கொடுத்துட்டான். அதை பெரிய வெற்றியாகவே கருதுறான். ஆனா இப்ப நீங்க சொல்றது சீமான் ஆங்கிள் பார்க்கும்போது என்ன வச்சு இப்படி பண்ணிட்டேன்னு சீமானுக்கு ஒரு கவலை இருக்கும்ல? சீமானு கவலை இல்ல. அவரை ஜான் ஆரோக்கியசாமி சபார்டினேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவரை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணேன். சீமான் தெளிவா தான் இருக்கிறாரு, ஏபிசிடி எதிர்ப்பு தான் அவர் தெளிவா இருக்கிறாரு. புலி தனியா தான் வேட்டை போகும், நாய் தான் 4 நாயை கூப்பிட்டு வேட்டைக்கு போகும்னு சொல்றாரு. அது பிறகு சீமான் இது எப்படின்னா என்டிஏ கூட்டணிக்காக நீங்க சீமான நீங்க பலி கொடுத்துட்டீங்களோ அப்படின்ற ஒரு பலி கொடுக்கலையே. அவர் ஒரே குட்டியில் உரிய மட்டைகள் அவர் தெளிவா தானே இருக்கிறாரு. நான் அப்படி ஒரு பிராக்சி வார எடப்பாடி மனசுக்குள்ள நான் நடத்துறேன், வேஜ் பண்றேன். அதுல அவர் விழுந்திருக்கிறாரு. சீமான் தெளிவா தானே போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அங்கேயும் சாராயம் இங்கேயும் சாராயம், அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு, அங்கேயும் கொலை இங்கேயும் கொள்ள, அதைத்தானே அவர் இன்னைக்கு சொல்லிட்டு போறாரு. எங்க ஐயா காமராஜ் சொன்னாரு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு. அந்த மட்டைகளை உரிச்சு பிச்சு போடதான் நான் வந்திருக்கேன்னு அவரு தனிச்சுங்கிறத தெளிவா தான் இருக்கிறாரு. இன்னும் நான் சீமான சபார்டினேட்டா சொல்லலையே. அன்னைக்கு சீமான சிஎம் கேண்டிடேட்டா நிதிஷ்குமார் மாதிரி உயர்வா தானே நான் சொன்னேன். நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சது. நன்றி.